Good morning students. Today we are going to learn about components of a computer. So last video la components of a computer அப்படினா ஒரு introduction சொல்லியிருந்தேன். ஸோ அதை கண்டினியூ தான் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் லைக் மதர் போர்ட், மெமரி டிவைசஸ், மானிட்டர், கீபோர்டு எக்ஸெட்ரா. While software is the set of programs or instructions. So both hardware and software together make the computer system to function அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கோம், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அதோடைய காம்பினேஷன் தான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா கம்ப்யூட்டருடைய ஃபிசிக்கல் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், சிபியு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா மதர் போர்டு எல்லாமே ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா நம்மளால அந்த பார்ட்ஸ் எல்லாமே டச் பண்ண முடியும், ஸோ கண்ணால் பார்க்க முடியும், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் அப்படின்றது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஃபோனில் நம்ம எப்படி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமை வந்து அது ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லி லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ விஎல்சி மீடியா பிளேயர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆடியோ வீடியோ வந்து ப்ளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னா ஸோ அது வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதாவது எந்தெந்த ஃபங்க்ஷனுக்காக அதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்களோ அந்தந்த ஃபங்க்ஷன் அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை வந்து நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த ஹார்ட்வேரும் இந்த சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் நமக்கு கம்ப்யூட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ வித்தவுட் சாஃப்ட்வேர் அப்படின்னும் போது கம்ப்யூட்டர் வந்து லைக் டெட் பாடி மாதிரி. ஓகேவா, ஸோ வெறும் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நமக்கு ரெண்டுமே வேணும், ஸோ சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும். ஸோ அப்போ தான் நம்ம கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றதே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத டயக்ராம்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ கம்ப்யூட்டருக்கு நம்ம எந்த ஒரு டாஸ்க், அதாவது எந்த ஒரு ஜாபை நம்ம கொடுத்தாலும் ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபிஓ சைக்கிள் மெத்தடை தான் அது ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஐபிஓ மெத்தட் அப்படின்னா என்னென்னா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் மெத்தட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது பார்த்தோம். ஓகே, ஸோ இன்புட் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்ம கொடுக்குற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணிக்கும். ஸோ சிபியூ என்ன பண்ணோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் யூனிட் மூலிமா நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ மெமரி யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளுடைய ஃபியூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த டயக்ராமில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு டயக்ராமையும் பாருங்கள், இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ இதில் இன்புட் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட் தவிர நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதான் வந்து சிபியூ. ஸோ இதில் இதான் ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்னென்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏஎல்யூ அப்படின்றது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ அது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை கால்குலேஷன் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்டர்னல் மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்றது ஸோ நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் நம்ம தேவையான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் யூனிட். So input unit is used to feed any form of data to the computer which can be stored in the memory unit for further processing. Example keyboard, mouse, etc. So input unit ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஃபீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீபோர்ட், மவுஸ் இந்த மாதிரியான இன்புட் டிவைசஸ் நிறைய டிவைசஸ் இருக்குல்ல, இந்த டிவைசஸ் மூலயமா தான் நாம் என்ன பண்ணுவோம்னா டேட்டாஸ் எல்லாமே ஃபீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டேட்டாஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம் டேட்டாஸ். ஓகே, டேட்டாஸ் அப்படின்றது ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் மெயின் மெமரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இன் மெமரி யூனிட்டில் போய்ட்டு எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அதான் வந்து இன்புட் யூனிட். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்புட் டிவைசஸ்லாம் நிறைய இருக்குது, அந்த டிவைசஸ் மூலயமா தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு டேட்டாஸை ஃபீட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் வந்து இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிபியூ.
ஸோ CPU அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ CPU அப்படின்றது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்ம லோயர் கிளாஸ்லேயே இதை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ CPU இஸ் த மேஜர் காம்போனன்ட் விச் இன்டர்பிரேட் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ CPU அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, மேஜர் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்பிரேட் அப்படின்னா என்னென்னா, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது. ஓகே, அதான் வந்து இன்டர்பிரேட்னு சொல்கிறோம். அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. யார் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU. ஓகே, it also control the operation of all other components such as memory, input and output units. So next CPU உடைய operation என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, control overall the operation. So memory யூனிட்டையும் சரி, input unit and output unit இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU. It accept binary data as input, process the data according to the instructions and provide the result as output. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த இன்புட் டேட்டாஸ் எல்லாமே எப்படி கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி டேட்டாஸாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ பைனரி அப்படின்னா என்ன அப்படின்னா 0 and 1. ஓகே, ஸோ பைனரி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய ஷார்ட் ஃபார்மாக தான் நம்ம வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிட்ஸோடைய பேஸ் வந்து 2. ஓகே, ஸோ பிட்ஸ் தான் வந்து பிட்டாக தான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ தான் மெஷின் லாங்குவேஜை அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 0 and 1 அதுதான் வந்து நம்ம பைனரி டிஜிட்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸையுமே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பைனரி டேட்டாவாக எடுத்து அதை இன்புட்டாக ஃபீட் பண்ணும். ஓகே, இன்புட் மூலிமா ஃபீட் பண்ணும். ஸோ ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாஸை வந்து அதை என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் அஸ் அவுட்புட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட்டை, அதாவது அவுட்புட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் வந்து CPU மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த CPU ஹஸ் 3 காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த CPU எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா control unit, arithmetic and logic unit and memory unit. So இந்த 3 part தான் main part of the CPU அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ control unit, arithmetic and logic unit, அதாவது ALU அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது, and memory unit. ஸோ இந்த 3 யூனிட் தான் நமக்கு CPU உடைய 3 காம்போனன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ALU அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ALU உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்னால் arithmetic and logic unit. So the ALU is a part of the CPU where various computing functions are performed on data. So ALU என்ன சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள், computing functions. ஸோ கம்ப்யூட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், calculate அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ compute means calculation. ஓகே, ஸோ computing functions are performed on data அப்படின்னா அந்த டேட்டாஸ் மேலே ஸோ computing functions எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை கால்குலேஷன் எல்லாமே பண்ண போகிறோம் இந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த ALU பெர்ஃபார்ம்ஸ் arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and logical operations. ஸோ ALU வச்சுட்டு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ALU மூலயமா தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, த ரிசல்ட் ஆஃப் அன் ஆப்ரேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் த இன்டர்னல் மெமரி ஆஃப் CPU. ஸோ இதோடைய ரிசல்ட் எல்லாமே இப்போ நம்ம வந்து பர்டிகுலர் டேட்டா எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A + B அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். CPUவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ALU ப்ரொமோட் த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது ஸோ ALUவில் அதில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி கூட கம்ப்யூட்டர்ஸில் இந்த ALU தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ALUடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட் வெரி இம்பார்ட்டண்ட். So control unit controls the flow of data between the CPU, memory and input or output devices. So control unit அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, controls the flow of data. So memory unit, next input unit, output unit. So இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த ஃப்ளோவெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவரால் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next பார்த்தீங்கன்னா output unit. An output unit is any hardware component that conveys information to users in an understandable form. Example monitor, printer, etc. ஸோ அவுட்புட் யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கோ ஸோ அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கன்வே இன்ஃபர்மேஷன் டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறது தான் அவுட்புட் யூனிட்டோடைய ஃபங்க்ஷன். ஸோ அவுட்புட்டுக்கு யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மானிட்டர்ஸ் அப்படின்னா நம்ம விஷுவலாக மட்டும்தான் பார்க்க முடியும். பிரிண்டர் அப்படின்னா ஸோ நமக்கு ஹார்ட் காப்பியாக நமக்கு ஸோ பிரிண்ட்லேயே நமக்கு பிரிண்டரில் பேப்பர்ஸில் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்னால் நம்ம ஆடியோ மூலயமா நம்ம
அவுட்புட்ஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஃபார்மேட்டு ஸோ அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் வந்து அவுட்புட் யூனிட்டோடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்ஸ் வந்து நிறைய என்னென்ன டிவைசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட். ஸோ மெமரி யூனிட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மெமரி யூனிட் இஸ் ஆஃப் 2 types which are primary memory and secondary memory. ஸோ மெமரி யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, 2 types ஆஃப் மெமரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி மெமரி, நெக்ஸ்ட்டு டெம்பரரி அதை செகண்டரி மெமரி. ஸோ ப்ரைமரி மெமரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு டெம்பரரிலி ஸ்டோர் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா when the instructions are ready to execute. ஸோ ப்ரைமரி மெமரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, டெம்பரரிலி ஸ்டோர் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா when the instructions are ready to execute. ஸோ நம்ம எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் டெம்பரரியாக டேட்டாஸ் எல்லாமே அதில் இருந்துகிட்ருக்கும். அதான் வந்து ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த செகண்டரி மெமரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா பெர்மனெண்ட்லி. ஸோ செகண்டரி மெமரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வந்து செகண்டரி மெமரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ப்ரைமரி மெமரி இஸ் volatile அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ volatile அப்படின்னா என்ன அப்படின்னா தட் இஸ் த கண்டென்ட் இஸ் லாஸ்ட் when the power supply is switched off. ஸோ நம்ம பவர் சப்ளை வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம கரண்ட் போயிடுச்சு, ஏதோ பவர் கட் ஆகிடுச்சினாலோ இல்லை நாமளே கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டாலோ ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே லாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு volatile அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைக் அவர் பிளாக் போர்டு எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸில் நம்ம பிளாக் போர்டு வந்து எழுதுகிறோம். ஸோ நான் பிளாக் போர்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் பண்ணி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை காப்பி பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹவர் வரும்போது என்ன பண்ணிவிடும், அந்த பிளாக் போர்டு என்ன பண்ணிவிடும், ரப் பண்ணிவிடும். ஸோ அதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, எரேஸ் ஆகிடுது இல்லையா. ஸோ கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் காப்பி பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் அந்த கண்டென்ட் அதில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடும், அதை எரேஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம ப்ரைமரி மெமரிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, அதாவது டெம்பரரியாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரேம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரேண்டம் அக்சஸ் மெமரியை தான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ரேம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி மெயின் மெமரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் த செகண்டரி மெமரி இஸ் நான் volatile. ஸோ செகண்டரி மெமரி என்னன்னு சொல்லணும் அப்படின்னா நான் volatile. தட் இஸ் த கண்டென்ட் இஸ் அவைலபிள் ஈவன் ஆஃப்டர் த பவர் சப்ளை இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஸோ செகண்டரி மெமரியில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம யூஸ் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கும்போது பவர் கட் ஆனாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ நான் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகே, அதுக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம்னா ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம், ஸோ டிவிடி ரோம் இதெல்லாம் வந்து நமக்கு செகண்டரி மெமரிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ செகண்டரி மெமரியில் நாம் எந்த ஃபைல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த கண்டென்ட் வந்து நமக்கு லாஸ்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம அதில் பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சிரும். ஓகே, அதனால வந்து செகண்டரி மெமரி வந்து நான் volatile அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து மெமரி யூனிட். ஓகேவா. ஸோ இப்போ சிபியுடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் புக் பேக் 5 மார்க் கொஷின். ஸோ இந்த 5 மார்க் வந்து லாஸ்ட் இயர் கூட பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லோவர் கிளாஸஸில் லேர்ன் பண்ணது தான். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.